ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். இந்த பாடம் எங்கே இருக்குன்னா 11ஆம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்தில் இருக்குது. இந்த பாடத்தை கேள்வி பதிலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை லைன் பை லைன் கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 161 கேள்வி இருக்குங்க. இதுக்குள்ளேயே புத்தக வினாவிடையும் வந்துருச்சு. எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் எல்லா கேள்வியையும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ரெடி பண்ணுற எங்களுக்கும் கஷ்டம், பார்க்குற உங்களுக்கும் கஷ்டம். அதனால் இதில் இருக்கிற பாதி கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இனியும் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம் ஆகும்? பூகோள ரீதியாக, அதாவது புவி அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது பெரிய மாநிலம்? விடை 11வது பெரிய மாநிலங்க, 11வது இடம். இரண்டாவது கேள்வி, மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம்? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம்னு கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது தவறு. விடை 7ஆம் இடம். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு 7வது பெரிய மாநிலம். மூன்றாவது கேள்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழகத்தின் இடம் என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் இடம். விடை 2வது இடம். 2வது இடம். நாலாவது கேள்வி, தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழகத்தின் இடம் என்ன? தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி, இதில் தமிழ்நாட்டுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குங்க. 3வது இடம். ஐந்தாவது கேள்வி, எந்த ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது? எந்த வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விரைவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 2005. 2005லிருந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விரைவாக உள்ளது. ஆறாவது கேள்வி, மனித வளர்ச்சி குறியீடு தமிழகம் எந்த இடம் வைக்கிறது? மனித வளர்ச்சி குறியீடு HTIன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் தமிழகத்துடைய இடம் என்ன? இதான் கேட்குறாங்க. தமிழ்நாட்டுடைய இடம் 3வது இடம். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டுடைய இடம் 3வது இடம். ஏழாவது கேள்வி, மூலதன முதலீடு, மொத்த தொழில்துறை உற்பத்தி, இதில் தமிழகத்தின் இடம் என்ன? தமிழகம் எந்த இடம் வகிக்கிறது? இதில் மூலதனம் முதலீடு, மொத்த தொழில்துறை உற்பத்தி, இந்த ரெண்டுலேயும் தமிழ்நாட்டுடைய இடம் என்னன்னு கேட்குறாங்க. விடை 3வது இடம். 3வது இடம். எட்டாவது கேள்வி, தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீத பங்களிப்புடன் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது? இந்தியாவிலேயே தொழிற்சாலை எண்ணிக்கையில் முதலிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எத்தனை சதவிகிதம் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை இருக்குன்னு கேட்குறாங்க. விடை 17%. இந்தியாவில் இருக்கிற மொத்த தொழிற்சாலை எடுத்து அதை 100% வச்சுக்கிட்டோம்னா அதில் 17% தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 9வது கேள்வி, தொழில்துறையில் உள்ள வேலைவாய்ப்பில் எத்தனை சதவீத பங்களிப்புடன் தமிழகம் உள்ளது? தொழில்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு, அதில் தமிழ்நாட்டுடைய சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 16%. தொழில்துறையில் உள்ள வேலைவாய்ப்பில் 16% பங்களிப்புடன் தமிழகம் உள்ளது. 10வது கேள்வி, நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழகம் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிதி ஆயோக்குடைய அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். சுகாதார குறியீட்டில்
3வது இடத்துல இருக்கோம். 11வது கேள்வி, இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான எந்த டைப்பான கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளன? இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான எந்த டைப்பான கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளன? இதற்கான பதில் பொறியியல் கல்லூரிகள். தமிழகத்தில் நிறைய பொறியியல் கல்லூரிகள் தான் இருக்குது. 12வது கேள்வி, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் எந்த இடம் வகிக்கிறது? சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகத்துடைய இடம் என்னன்னு கேட்குறாங்க. விடை 1ஆம் இடம். சிறு குறு நடுத்தர நிறுவனம், இதை MSMEன்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க. இதில் தமிழகத்துடைய ரேங்க்கு ஃபஸ்ட் பிளேஸ். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. 13வது கேள்வி, பிற மாநிலங்களை விட தமிழகம் மேலானதாக உள்ள துறைகளில் சரியானது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய துறை கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, பிற மாநிலங்களை விட தமிழகம் இந்த துறைகளில் முன்னேறி இருக்குது. இதில் எது சரின்னு நம்ம சொல்லணும். என்னென்ன துறைகள் பாருங்கள்: சுகாதாரம், உயர்கல்வி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி. இந்த எல்லாத்துலேயுமே மற்ற மாநிலங்களை விட தமிழகம் மேலாகத்தான் இருக்குது. ஸோ எல்லாமே சரிதான். சுகாதாரமாக இருக்கலாம், உயர்கல்வி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி, எல்லாத்துலேயுமே தமிழகம் மற்ற மாநிலங்களை விட மேலாகத்தான் இருக்குது. 14வது கேள்வி, கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? இந்தியாவிலேயே கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் எல்லாத்துலேயுமே முன்னணியில் இருக்கிற மாநிலம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லா டெவலப்பில் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விடை கேரளா தான். கேரளா தான் எல்லாமே டெவலப்பாக இருக்காங்க. 15வது கேள்வி, சுகாதார குறியீடு அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. சுகாதார குறியீடு, அதன் அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்தணும். எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுன்னு நம்ம சொல்லணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார குறியீட்டில் கேரளா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. 2வது இடத்துல பஞ்சாப் இருக்காங்க. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் உத்தரப்பிரதேசம் இருக்காங்க. ஸோ இதுதான் சரியான வரிசை. தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்குது. 16வது கேள்வி, தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? பச்சிளங்குழந்தை, அதாவது குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே இறந்தால் அதான் பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம். தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 14 இருக்குங்க. 14. 17வது கேள்வி, 2015 நிலவரப்படி 2015 நிலவரப்படி தமிழ்நாட்டில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? நம்ம முன்னாடி பார்த்தது 0 to 1 வயசு. 1 வயசுனா 14 பேர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5 வயசுக்குள்ள. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 20ங்க. 20. 18வது கேள்வி, இந்திய மாநிலங்களில் தமிழக மக்கள் தொகையின் சதவிகிதம் எவ்வளவு? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் எடுத்து அதை 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. விடை 6%. இந்திய மாநிலங்களில் தமிழக மக்கள் தொகையின் சதவிகிதம் 6%. 19வது கேள்வி, இந்திய நீர்வளத்தில் தமிழக நீர்வளத்தின் சதவிகிதம். இந்தியாவில் இருக்கிற நீரை 100% அப்படின்னு வச்சுக்கிட்டா அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது இதான் கேட்குறாங்க. விடை 3%. இந்திய நீர்வளத்தில் 3% தமிழ்நாட்டில் இருக்குது. 20வது கேள்வி, இந்திய நிலப்பரப்பில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? இந்தியாவுடைய நிலப்பரப்பை 100% எடுத்துக்கிறோம். இதில் தமிழகத்துடைய பங்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் பங்கு 4%. 4%. 21வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை 17 ஆறு இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் இருக்குது. 22வது கேள்வி, தமிழகத்தில் அதிக அளவு உள்ள பாசன முறை எது? தமிழகத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் பாசன முறை எதுன்னு கேட்குறாங்க.
தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பாசன முறை கிணற்று பாசனம் தான். 23வது கேள்வி, தமிழகத்தின் கிணற்று பாசன சதவிகிதம் எவ்வளவு? அதாவது கிணற்று பாசனம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். எவ்வளவு சதவீதம்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 56%. தமிழ்நாட்டில் 100% பாசனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் 56% கிணற்று பாசனமாக தான் இருக்குது. 56%. 24வது கேள்வி, தமிழகத்தில் உள்ள அணைக்கட்டுகளின் எண்ணிக்கை. ஆறு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். எத்தனை ஆறு இருக்குது? 17 ஆறு இருக்குது. அணைக்கட்டு எவ்வளோ இருக்குது இதான் வந்து கேட்குறாங்க. விடை 81 அணைக்கட்டு இருக்குது. 81 அணைக்கட்டு இருக்குது. 25வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, தமிழகத்தில் அனல் மின்சக்தி நிலையம், உரத் தொழிற்சாலை, கார்பன் சார்ந்த தொழில்கள் வளர்ந்து வருகின்றன. தமிழகத்தில் அனல் மின்சக்தி நிலையம், உரத் தொழிற்சாலை, கார்பன் சார்ந்த தொழில்கள் வளர்ந்து வருகின்றன. காரணம், முன்னோடி திட்டமாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம் உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம்தான். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் அனல் மின்சக்தி நிலையம், உரத் தொழிற்சாலை, கார்பன் சார்ந்த தொழில்கள் வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ இரண்டுமே சரிதான். 26வது கேள்வி, மாலிப்டினம் என்ற ரசாயன தாது இந்தியாவில் கிடைக்கும் ஒரே இடம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. அது எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. விடை கரடிக்குட்டம். கரடிக்குட்டம் எங்கே இருக்குது? மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் மாலிப்டினம் கிடைக்குது. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. அதாவது தனிமங்களையும் அது கிடைக்கக்கூடிய இடங்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. சேலத்தில் மாங்கனீஸ் கிடைக்குது, ஏற்காடில் பாக்சைட் கிடைக்குது, கஞ்சமலையில் இரும்பு கிடைக்குது, மாலிப்டினம் கரடிக்குட்டம் என்ற இடத்துல கிடைக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. 28வது கேள்வி, நாட்டின் லிக்னைட் இருப்பில் தமிழகத்தின் பங்கு. லிக்னைட்னா என்னங்க? பழுப்பு நிலக்கரி. இந்தியாவுடைய பழுப்பு நிலக்கரி இருப்பில் தமிழகத்தில் எவ்வளோ பங்கு இருக்குது அதான் கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற பழுப்பு நிலக்கரியை 100% அப்படின்னு வச்சுட்டா இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 87% பழுப்பு நிலக்கரி இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பழுப்பு நிலக்கரினா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. 87% இருக்குது. அடுத்து 29வது கேள்வி, நாட்டின் கிராஃபைட் இருப்பில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? கிராஃபைட் இதில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த கிராஃபைட்டை 100% வச்சிட்டோம்னா இதில் 33% தமிழ்நாட்டில் இருக்குது. 33%. 30வது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? தமிழகத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? விடை 7.21 கோடி. 7.21 கோடி. 31வது கேள்வி, 2001 நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2011 கிடையாது, 2001. 2001 தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? 2001 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருந்தது இதான் கேட்குறாங்க. விடை, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 480 பேர். 480 பேர். 32வது கேள்வி, 2011 இதன் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? 2011 எவ்வளவுன்னு கேட்குறாங்க. விடை 555 பேர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மக்கள் தொகை அடர்த்தியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. 555 பேர். 33வது கேள்வி, இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மக்கள் தொகை அடர்த்தியில் எத்தனையாவது இடத்துல தமிழகம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. விடை 12வது இடத்துல இருக்குங்க. மக்கள் தொகை அடர்த்தியில் 12வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 34வது கேள்வி, மக்கள் தொகை அடர்த்தியில் தேசிய சராசரி எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 382 பேர். ஒரு சதுர கிலோமீட்டரில் 382 பேர் இருக்காங்க.
35வது கேள்வி, இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு எவ்வளவு? இந்திய நாட்டில் எத்தனை சதவிகிதம் நகரமயமாக மாறிடுச்சு? இதான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கணக்கில் கேட்குறாங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா 31.5%. அதாவது 100% அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 31.5%. அதாவது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு நகரமாக மாறிடுச்சு இந்தியாவில். 36வது கேள்வி, தமிழகத்தின் நகரமயமாதலின் சராசரி அளவு எவ்வளவு? இந்தியானா 31.5%, தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதம் நகரமயமாக மாறிடுச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாமே சிட்டியாக மாறிடுச்சுல்ல. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 48.4%. மொத்தம் இருக்கிற 100% பகுதியில் 48.4%. அதாவது கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நகரமாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில். 37வது கேள்வி, நகர மக்கள் மொத்த மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? இந்தியாவில் நகரப்பகுதியில் வாழ்வாங்க இல்லைங்களா, நகரப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. விடை 9.61%. 9.61%. 38வது கேள்வி, தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்பயுமே கேட்குற கேள்வி தான். தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு? அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இதுக்கான பதில் 995. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 996ன்னு கொடுத்துருப்பாங்க. 95, 96 ரெண்டுமே சரிதான். எக்ஸாமில் 2ல் ஏதோ ஒன்று தான் வர வாய்ப்பு இருக்குது. எது வருதோ அதை ஆன்சராக போட்டுருங்க. 39வது கேள்வி, பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? பாலின விகிதத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? எத்தனையாவது இடத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை 3ஆம் இடத்துல இருக்குது. பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3ஆவது இடத்துல இருக்குது. 40வது கேள்வி, 2016 நிலவரப்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? IMR அப்படின்னு சொல்லுவாங்க. 2016 நிலவரப்படி கேட்குறாங்க. சரிங்களா, சென்சஸ் கிடையாது, 2016 டேட்டா. அதன்படி தமிழ்நாட்டுடைய குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 17ங்க. 17. 41வது கேள்வி, 2016 நிலவரப்படி இந்தியாவின் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? தமிழ்நாடுனா 17, இந்தியானா எவ்வளோ? இந்தியானா 34ங்க. அதாவது இந்தியாவில் பாதி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, இந்தியானா 34. 42வது கேள்வி, நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? அதாவது மகப்பேறு காலத்தில் தாயுடைய இறப்பை கட்டுப்படுத்துறதுல இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க. விடை 3ஆம் இடத்துல இருக்குங்க. 3வது இடம். 43வது கேள்வி, 2016 நிலவரப்படி தமிழ்நாட்டின் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவு? MMRன்னு சொல்லுவாங்க, மகப்பேறு இறப்பு விகிதம். இதுக்கான பதில் 79ங்க. தமிழ்நாட்டின் மகப்பேறு இறப்பு விகிதம் 79. அதுவே 2016 நிலவரப்படி இந்தியாவின் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவு? தமிழ்நாடுனா 79, இந்தியானா 159. இந்தியானா 159. 45வது கேள்வி, மகப்பேறு இறப்பு வீதத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். முதலிடம் வகிக்கும் மாநிலம், அதாவது மகப்பேறு இறப்பை கட்டுப்படுத்துறதில்ல. சரிங்களா, கட்டுப்படுத்துறதில்ல யார் ஃபஸ்ட்டு அதான் கேட்குறாங்க. முதலிடம் கேரளாங்க. முதலிடம் கேரளா. அதாவது 61 பேர் இருக்காங்க. 61 பேர் தான் இறக்குறாங்களாம். 2வது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 67 பேர் இறக்குறாங்க. தமிழ்நாடு அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் 79 பேர் இறந்துடுறாங்க. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்துல இருக்குது. 46வது கேள்வி, இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடை 67.09 ஆண்டுகள். அதாவது 68 ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்திய மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் 68 ஆண்டுகள்.
47வது கேள்வி, தமிழ்நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? இந்தியானா 68, தமிழ்நாட்டு மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70.6 ஆண்டுகள், அதாவது 71 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். 70.6 ஆண்டுகள். 48வது கேள்வி, தமிழ்நாடு பொருளாதார மற்றும் புள்ளியியல் இயக்ககத்தின் ஆய்வின்படி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிஎஸ்பி இதில் 2016-17 எவ்வளவு தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதாவது 2016-2017 நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய ஜிடிஎஸ்பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் $207.8 பில்லியன். 207.8 பில்லியன். 49வது கேள்வி, தமிழ்நாடு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது? தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பண்ணுது இல்லைங்களா, அது உலகத்தில் இருக்கிற ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை குவைத்து நாட்டுடைய ஜிடிபி. அந்த நாட்டுடைய ஜிடிபி எடுத்துட்டா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபிக்கு சமமாக இருக்கான். 50வது கேள்வி, வாங்கும் சக்தி அடிப்படையில் தமிழ்நாடு எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது? முன்ன நம்ம பார்த்தது தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. நம்முடைய ஜிடிஎஸ்பி குவைத் நாட்டுடைய ஜிடிபிக்கு சமமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வாங்கும் சக்தி அடிப்படையில், அதாவது பிபிபி அப்படி சொல்லுவாங்க. இதில் நம்ம யாருக்கு சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. விடை ஐக்கிய அரபு நாடு, அவங்களுக்கு சமமாக நம்ம இருக்கோம். 51வது கேள்வி, தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிஎஸ்பியில் முதலிடத்தில் உள்ள துறை எது? தமிழ்நாட்டுடைய ஜிடிஎஸ்பியில் முதலிடத்தில் உள்ள துறை சேவைத்துறை. 52வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சேவைத்துறை, தொழில்துறை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பங்களிப்பு எவ்வளோங்கிறத பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை என்பது 63.7% பங்களிப்பை கொடுக்குது. தொழில்துறை என்பது 28.5% வருது. 7.76% வருது. ஸோ இதுதான் ஆன்சர். 53வது கேள்வி, 2018 ஆண்டின் புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? 2018 ஆண்டின் புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? இதை 2019 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான விடை $2200. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் $2200. 54வது கேள்வி, 2018 ஆண்டின் புள்ளி விவரப்படி இந்தியாவின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? தமிழ்நாடு அப்படின்னா $2200ன்னு பார்த்தோம். இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு? $1670. $1670. 55வது கேள்வி, 2018 ஆண்டின் புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் தலா வருமானம் இந்திய சராசரி அளவை விட எத்தனை மடங்கு அதிகமாக உள்ளது? இங்கே எப்படி கேட்டிருக்காங்க? தலா வருமானத்தை இந்தியாவுடைய சராசரி அளவை விட எத்தனை சதவீதம் அதிகமாக பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை 1.75%. 1.75%. 56வது கேள்வி, 2017-2018 தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளவு? தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் இதை இந்திய ரூபாயில் சொல்லணும். இதுக்கான விடை 1,88,492 ரூபாய். 1,88,492 ரூபாய். 57வது கேள்வி, தற்போது தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்கள் எத்தனை? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கான விடை 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது. 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது. 58வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதாவது உற்பத்தியாகும் பொருளையும் இந்தியாவில் தமிழகம் அதில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு.
உதிரி பூக்கள் உற்பத்தி, வாழை உற்பத்தி, தேங்காய் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ரப்பர் உற்பத்தி, நெல் உற்பத்தியில் 2ஆம் இடத்துல இருக்கோம். மிளகு உற்பத்தி, பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்தில் இருக்கோம். கரும்பு உற்பத்தியில் 4ஆவது இடத்துல இருக்கோம். இந்த ரேங்க்கெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது. 59வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய நெல் உற்பத்தியாளர் யார்? இந்தியாவின் மிகப்பெரிய நெல் உற்பத்தியாளர் யார்? தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. மேற்கு வங்காளம் தாங்க ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. மேற்கு வங்காளம். 60வது கேள்வி, 2014-2015 நெல் உற்பத்தியில் 79.49 லட்சம் டன் உற்பத்தி செய்து தமிழகம் எந்த இடம் பெற்றது? அதாவது 2014-2015 காலகட்டங்களில் நெல் உற்பத்தியில் தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருந்ததுன்னு கேட்குறாங்க. விடை ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துச்சுங்க. 79.49 லட்சம் டன் உற்பத்தி பண்ணி முதல் இடத்துக்கு நம்ம வந்தோம் 2014-2015. 61வது கேள்வி, 2017-2018 தமிழக அரசின் வேளாண்மை துறை கொள்கை விளக்க குறிப்பின்படி தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்ற பயிர்கள். கீழே பார்த்தீங்கன்னா 5 பயிர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பயிரில் எந்தெந்த பயிரில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்ததுன்னு கேட்குறாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸு, கம்பு உற்பத்தியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸு, பருத்தி உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸு, கடலை உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸு, நெல் உற்பத்தியில் 2ஆவது பிளேஸு. ஸோ இதுதான் பொருந்தாது. 62வது கேள்வி, இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்ட், இப்படி எந்த நகரத்தை அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. விடை சென்னை. சென்னை. 63வது கேள்வி, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எத்தனை தொழில் பூங்காக்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருகின்றன? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எத்தனை தொழில் பூங்காக்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடை ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் இருக்குங்க. 110 தொழில் பூங்காக்கள். 64வது கேள்வி, பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரமாக உள்ள நகரம். பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி பண்ணும் ஜாம்பவான்கள் எங்கள் கம்பெனியை கொண்டாந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா சென்னையில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. சென்னை. 65வது கேள்வி, பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற நகரம் எது? பேருந்து கட்டுமானம், இதுக்கு பெயர் பெற்ற நகரம் எது? விடை கரூருங்க. கரூர். 66வது கேள்வி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத காகித நிறுவனம் செயல்பட்டு வரும் இடம் எது? இந்த மாதிரி மிகப்பெரிய காகித நிறுவனம் பார்த்திங்கன்னா சில இருக்குது, தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தான் கேட்குறாங்க. விடை கரூரில் இருக்குதுங்க. கரூர். 67வது கேள்வி, எஃகு நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? எஃகு நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? இதை மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடை சேலம். எஃகு நகரம் சேலம். 68வது கேள்வி, தமிழகத்தின் நுழைவாயில் எது? தமிழகத்தின் நுழைவாயில் அல்லது நுழைவு வாயில் எது? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க சான்ஸ் இருக்குது. விடை தூத்துக்குடி. தமிழகத்தின் நுழைவு வாயில் தூத்துக்குடி. 69வது கேள்வி, அச்சு தொழில், காகித தொழில், தீப்பெட்டி தயாரிப்பு, பட்டாசு தயாரிப்பு ஆகியவற்றில் முதன்மை பெறும் நகரம் எது? இந்த எல்லா செக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு பிளேஸில் வர்ற நகரம் எதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விடை சிவகாசி. சிவகாசி. 70வது கேள்வி, சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார்? சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார்? விடை ஜவஹர்லால் நேருங்க. ஜவஹர்லால் நேரு. 71வது கேள்வி, இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது? இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம்? விடை தமிழ்நாடுங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம் தமிழ்நாடு. 72வது கேள்வி, இந்திய அளவில்
மொத்த உற்பத்தியில் எத்தனை சதவீத நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்திய லெவலில் 100% நூல் தயாரிக்கிறாங்கன்னா அதில் 41% தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. 41%. 73வது கேள்வி, இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜவுளித்துறையின் பங்களிப்பு. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது இந்தியாவுடைய ஜிடிபியில் ஜவுளித்துறையின் பங்களிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. விடை 4%. 4%. 74வது கேள்வி, பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? விடை திருப்பூர். பின்னல் ஆடைகளின் நகரம் திருப்பூர். 75வது கேள்வி, தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ள இடம். தென்னிந்தியாவிலேயே மொத்த ஆயத்த ஆடை விற்பனை, சில்லறை ஆயத்த ஆடை விற்பனை எங்கு நடக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. விடை ஈரோடுங்க, ஈரோடு. 76வது கேள்வி, இந்திய தோல் பொருள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? இந்திய தோல் பொருள் ஏற்றுமதி, தோல் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல, அதில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 30%. 30%. 77வது கேள்வி, தோல் பொருள் தயாரிப்பில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? தோல் பொருள் தயாரிப்பில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? எக்ஸ்போர்ட்டில் 30%, அதுவே உள்நாட்டில் தயாரிக்கிறதுல 70%. 70%. 78வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறும் இடம் எது? ஒவ்வொரு வருஷமும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடக்கும். அது எங்கே நடக்கும்னு கேட்குறாங்க. விடை சென்னையில் நடக்குங்க, சென்னை. 79வது கேள்வி, சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சிமெண்ட் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. விடை 3வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட் உற்பத்தியில் 3வது இடத்தில் இருக்குது. 80வது கேள்வி, சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் ஃபஸ்ட்டு, ஆந்திர பிரதேசம். அதுக்கடுத்து செகண்ட் வந்து ராஜஸ்தான், 3வது வந்து தமிழ்நாடு. 81வது கேள்வி, மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இங்கே எப்படி கேட்டிருக்காங்க, மொத்த சிமெண்ட் தொழிற்சாலை எண்ணிக்கையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க. எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கும். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கும். சரிங்களா? உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம், தொழிற்சாலை எண்ணிக்கையில் 2வது இடம். 82வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை எத்தனை? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை 21ங்க, 21 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியோட போதும் நம்ம வீடியோவை நிப்பாட்டிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட தொடர்ச்சியை ரெடி பண்ண உடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், இதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.